அடுத்த ஆண்டு இந்தியாவில் நடத்துவதற்கு பிரதமர் மோடி விருப்பம். சர்வதேச விதிகளை மதித்து அனைத்து பிரச்சினைகளுக்கும் அமைதியான தீர்வை ஆதரிப்பதாக பேச்சு. பிரதமர் மோடியை ராகுல் காந்தி எதிர்ப்பது இந்தியாவை எதிர்ப்பது போன்றது என்று பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் கருத்து. அமெரிக்க பயணத்தில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் பிரதமர் என்பதை காங்கிரசால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் குற்றச்சாட்டு. கேரளாவை அச்சுறுத்தி வரும் நிபா வைரஸ் தொற்று மேலும் 2 பேருக்கு உறுதி. மாநில அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து நிபா வைரஸ் பரவலை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. வெங்கடேச பெருமானுக்கு 11 நாள் விரதம் இருக்கப் போவதாக ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அறிவிப்பு. திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விலங்கு கொழுப்பு கலப்படம் செய்தது மிகுந்த வேதனை அளித்ததாகவும் துயரமான தருணத்தில் வலிமை தருமாறு வெங்கடேச பெருமானை பிரார்த்திக்க உள்ளதாக தகவல். மதுரவாயலில் பொதுக்கூட்டத்திற்கு வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதிதாக கட்டப்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை திறக்கக்கூடாது என மதுரவாயல் மக்கள் மனு. இந்திய அரசு இனியும் பொறுக்கக்கூடாது, நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக மீனவர்கள் மேலும் 37 பேர் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். போர்கள் ஒழிக்கப்பட வேண்டியவை, இல்லையெனில் அவை பூமியை ஒழித்துவிடும். உக்ரைன் ரஷ்யாவில் வெடிக்கும் வெடிகளின் புகைநடி விளக்க காற்றில் மரண வாசனை கலந்து போகிறது என்று கவிஞர் வைரமுத்து எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழக வெற்றிக்கழக மாநாடு அடுத்த மாதம் 27ஆம் தேதி திட்டமிட்டபடி நடக்கும். மாநாட்டில் யார் யார் கலந்து கொள்வார்கள் என்பதை பற்றி தலைவர் தளபதி தெரிவிப்பார் என்று மாநில பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் செய்தியாளர்களுக்கு பேட்டி. காமராஜரை போன்று ஊழலில்லாத ஆட்சியை பிரதமர் மோடி அளித்து வருகிறார் என்று தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. எதிர்க்கட்சியினர் காமராஜ் ஆட்சியின் நடைமுறையை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் நடத்துவது காமராஜர் ஆட்சி என்று பேசி வருவதாக விமர்சனம். புரட்டாசி மாதத்தையொட்டி திருப்பதியில் குவிந்து வரும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து திருமலை வெங்கடேஸ்வரரை தரிசனம் செய்து வருகின்றனர். இலங்கை அதிபர் தேர்தலில் பல்வேறு சுற்றுகளாக இரவு முழுவதும் நடைபெற்று தொடரும் வாக்கு எண்ணும் பணி தொடர்ந்து முன்னிலை வகித்து வரும் அனுராக் குமார திசாநாயகே. காசாவில் உள்ள பள்ளி மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியதில் 22 பேர் உயிரிழப்பு, 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். அரசாங்கத்திற்கு சொந்தமான கம்ப்யூட்டர், செல்போன் போன்ற சாதனங்களில் டெலிகிராம் செயலியை பயன்படுத்த தடை செய்துள்ளது உக்ரைன். ரகசிய தகவல்களை எதிரி நாடுகள் திருடுவதாக உக்ரைன் ராணுவ புலனாய்வுத்துறை குற்றம் சாட்டிய நிலையில் நடவடிக்கை. மத்திய பிரதேசத்தில் டீ கடையில் போதைப்பொருள் விற்பனை செய்ததாக அதன் உரிமையாளரை ஜன்னலில் கட்டி வைத்து காவல்துறை கொடூரமாக தாக்கிய விவகாரம் வீடியோ வைரலான நிலையில் சம்பவத்தில் ஈடுபட்ட சப் இன்ஸ்பெக்டர் சுனில் சரேகம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். உத்தரப்பிரதேசத்தில் பிரதமர் மோடியின் பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற ரத்த தான முகாமில் ரத்தம் தருவது போன்று போஸ் கொடுத்துவிட்டு நழுவிய பாஜக மேயர். கேமராவுக்கு போஸ் கொடுக்கும்போது மருத்துவரிடம் எதுவும் செய்ய வேண்டாம் என்று சைகை காட்டும் வீடியோ வைரல். வாரிசு அரசியல் என்பது திமுகவில் வாடிக்கையாகிவிட்டது என்று அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சனம். கருணன் கவச குண்டலத்துடன் பிறந்தது போன்று திமுகவிற்கு ஆட்சி அதிகாரம் நிரந்தரமா என்று கேள்வி. தமிழகத்தில் வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று மதுரையில் நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேச்சு. சட்டமன்றத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் வந்தால் துரைமுருகன் உள்ளிட்ட அனைவரும் எழுந்து நிற்பதாகவும் குற்றச்சாட்டு. நாட்டின் வளர்ச்சிக்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் காலத்தின் கட்டாயம் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. கல்வியாளர்கள், நீதிபதிகள், அரசியல் கட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளிடம் கருத்து கேட்டு தயாரிக்கப்பட்டது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் என்றும் விளக்கம். தூத்துக்குடியில் வருகின்ற 3ஆம் தேதி தொடங்கும் 5வது புத்தக திருவிழா மற்றும் நெய்தல் கலை திருவிழா முன்னேற்பாடு பணிகள் குறித்து தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி துறை சார்ந்த அதிகாரிகளுடன் பார்வையிட்டு ஆய்வு.
கொடைக்கானலில் 5 லிட்டருக்கு குறைவான பிளாஸ்டிக் பாட்டில்களை பயன்படுத்தினால் ரூபாய் 20,000 அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட விவகாரம். பிளாஸ்டிக் பாட்டில்களை பயன்படுத்துபவர்கள், விற்பவர்களுக்கு இன்று முதல் பசுமை வரி என்ற பெயரில் ஒரு பாட்டிலுக்கு ரூபாய் 20 அபராதம் விதிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் எச்சரிக்கை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.